ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். நம்ம சேனலில் நிறைய பிஸ்னஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம். பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் யாருக்காவது யூஸ் ஆகலாம். அதனால சேனலில் போய் ஒவ்வொரு வீடியோவாக கிளிக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீட்டில இருந்து ஏதாவது பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அல்லது ஏற்கனவே ஒரு ஜாப்ல போயிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் ஏதாவது சின்ன பிஸ்னஸ் வீட்டில இருந்து பண்ணலாமே அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்குலாம் உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்தால் போதும், இங்கேயே பிஸ்னஸ் பண்ணலாம். லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ப்ராஃபிட் உள்ள சில பிஸ்னஸ் ஐடியா தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் எந்த ஜாப் பண்ணிட்டு இருந்தாலும் அது கூடவே இந்த பிஸ்னஸையும் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். இது என்ன ஐடியான்னு பார்க்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மொட்டை மாடியில் லாபகரமாக பண்ணுற ஒரு 3 பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியா காடை வளர்ப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ல எல்லாம் காடையை வச்சு நிறைய ரெசிபி பண்ணுறாங்க. காடை 65, காடை பிரியாணி, காடை கிரேவின்னு நிறைய இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. காடையில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இல்லைங்கிறனால மக்களும் இதை விரும்பி சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் காடை முட்டையில் அதிக நியூட்ரிஷன் இருக்கனால காடை முட்டையை நியூட்ரிஷன் பாம்னே சொல்கிறாங்க. அதனால இந்த காடை முட்டையோட டிமாண்டும் மார்க்கெட்டில் அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்கு. இரும்பு சத்து அதிகமாக இந்த காடை முட்டையில் இருக்கிறதுனால அயன் குறைபாடு இருக்கிறவங்க அயன் சப்ளிமெண்ட் எடுக்கிறதோட அயன் ரிச்சாக இருக்கிற காடை முட்டையை வாங்கி சாப்பிட்றாங்க. காடைகள் வருஷத்துக்கு 200 முட்டைகளுக்கு மேலே விடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால காடை வளர்ப்பில் 2 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இறைச்சியாகவும் நீங்கள் விற்கலாம், முட்டையாகவும் விற்கலாம். 2 விதமான வருமானம் தரக்கூடிய தொழில். காடைகள் அளவில் சின்னதாக இருக்கிறதுனால சின்ன சின்ன கூடுகள் கூட நீங்கள் வச்சு மொட்டை மாடியில் வளர்க்கலாம். சின்னதாக ஒரு செட்டு போட்டால் கூட அதில் நிறைய காடைகளை வளர்க்கலாம். காடைகள் இயற்கையிலேயே ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கனால ஈஸியாக காடை வளர்த்து லாபம் சம்பாதிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா காளான் வளர்ப்பு. இந்த காளான் வளர்ப்புக்கு தேவைப்படுற முக்கியமான 3 பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைக்கோல், காளான் சீடு, பிளாஸ்டிக் கவர்ஸ். இந்த 3 பொருள் தான் இதுக்கு தேவையான முக்கியமான பொருள். இந்த மஷ்ரூம் சீடு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஃப்ரீயாவே கிடைக்கும்னு சொல்றாங்க. மஷ்ரூம்லயும் நிறைய புரதச்சத்துக்கள்லாம் இருக்கு. நான்வெஜ்லாம் சாப்பிடாதவங்க நான்வெஜ்ஜுக்கு பதிலாக வெஜிடேரியன்ல இந்த மஷ்ரூம் அதிகமாக சாப்பிட்றாங்க. மஷ்ரூம்ல நிறைய ரெசிபி பண்றாங்க. எல்லா காய்கறி கடையிலையும் இப்போ மஷ்ரூம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதோட மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட், காய்கறி கடைகள் இதெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணாலே போதும். இதை மார்க்கெட்டிங் பிடிச்சிடலாம். இந்த மஷ்ரூம் ஃபார்மிங் போடுறதுக்கு உங்க வீட்டு மொட்டை மாடியில் சின்னதா வெயில் படாம ஒரு குடிசை மாதிரி போட்டா போதும். மஷ்ரூம் வளர்ப்புக்கு வெயிலே இருக்கக்கூடாது. இருட்டான அறை இருந்தால் தான் மஷ்ரூம் நல்லா வளரும். அது மட்டும் இல்லாம மஷ்ரூம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு உயிரினம். சீக்கிரம் பாக்டீரியா தாக்குதல் அதிகமாக வந்துடும். அதனால நாமளே அதுக்குள்ள போகும்போது நல்ல கை கால்களை சுத்தமாக கழுவிட்டு தான் ஃபார்முக்குள்ள போகணும். வெளியாட்கள் யாரையும் மஷ்ரூம் ஃபார்முக்குள்ள உள்ள போக அலோ பண்ண மாட்டாங்க. இந்த காளான் வளர்ப்புல எவ்வளவு நாள்ல அறுவடை பண்ணலான்னு பார்த்தா 3 மாசத்துல ஒரு பேக்ல 1.5 to 2 கிலோ காளான் உற்பத்தி ஆகுது. வைக்கோலையும் காளான் விதைகளையும் மாத்தி மாத்தி போட்டு லேயரா போட்டு பிளாஸ்டிக் கவர்ல தொங்க விட்டா போதும், காளானோட பெட் ரெடி ஆயிரும். 3 மாசம் கழிச்சு நீங்க அறுவடை பண்ண ஒவ்வொரு பேட்சா நீங்க அறுவடை பண்ண புது புது காளானா வளர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு தண்ணி எப்படி ஊத்தணும்னு பார்த்தா நீங்க லைட்டா ஸ்ப்ரே பண்ணா போதும். நிறைய குடமா ஊத்திடக்கூடாது. லைட்டா ஒரு ஸ்ப்ரே பாட்டில வச்சு லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விட்டா போதும். காளான் பெட் போடுறதுக்கு தேவைப்படுற இந்த வைக்கலை மட்டும் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு காய வச்சுதான் போடுறாங்க. ஏன்னா வைக்கல்ல ஏதாவது ஃபங்கஸ் இருந்தா அது காளான்ல நோய் தொற்றிக்கும். அதனால இந்த முறையில ஃபாலோ பண்றாங்க. நீங்க நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு, நிறைய இடத்துல இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நல்ல முறையா ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இந்த பிசினஸ் பண்ணலாம். மாதம் ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் வீட்டுல இருந்தே சம்பாதிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு தொழில். அடுத்த பிசினஸ் ஐடியா என்னன்னா கருங்கோழி அப்படிங்கிற கடகநாத் கோழி. இந்த பிசினஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க மொட்டை மாடியில. நம்ம கருங்கோழிங்கிற கடகநாத் கோழியை பத்தி பார்ப்போம். இதோட இறைச்சி கூட கருப்பு கலர்ல தான் இருக்கும். இந்த கோழி பார்க்கறதுக்கே ரொம்ப கருப்பா தான் இருக்கும். அதோட கண்ணுல இருந்து அழகு வரைக்கும் எல்லாமே, கால் எல்லாமே கருப்பா தான் இருக்கும். ஆனா இந்த கோழியோட கறி, முட்டை 2மே ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. கேன்சர் பேஷண்ட்ல இருந்து டயபிட்டிஸ் பேஷண்ட் வரைக்கும் இந்த கருங்கோழி இறைச்சி சாப்பிடும்போது அந்த நோயோட வீரியம் கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த கோழியோட இறைச்சி 1 கிலோ 1500 வரைக்கும் சேல் ஆகுது. இந்த கருங்கோழியோட முட்டையும் 20 ரூபாய்க்கு சேல் ஆகுது. இயற்கையிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால மற்ற கோழிகளை விட இதுக்கு நோய் தொந்தரவு அதிகமா வராது. சளி இத மாதிரிலாம் மற்ற கோழிகளுக்கு சீக்கிரமா பிடிக்கும். ஆனா அந்த கருங்கோழிகளுக்கு நோய்கள் அதிகமா வராது. அதனால இதை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப தமிழ்நாடு
தமிழ்நாட்டுல அதிகமா அந்த தொழில் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இது மற்ற கோழிகளை மாதிரி கோழி தீவனம் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. புல்லு, கீரை எது போட்டாலும் இது சாப்பிடும். அதனால தீவன செலவும் கம்மி. உங்களுக்கு மொட்டை மாடியில இடம் இருந்தா செட்டு போட்டு இதை வளர்க்கலாம். அல்லது உங்களுக்கு மேய்ச்சல் நிலம் மதி பக்கத்துல தோட்டம் மதி இருந்து அப்படின்னா கூட நீங்க மேய விட்டு கூட இதை வளர்க்கலாம். கருங்கோழி இறைச்சி நிறைய மருத்துவ குணம் அதிகமா இருக்கனால இதோட இறைச்சிக்கும் முட்டைக்கும் டிமாண்ட் அதிகமாவே இருக்கு. அதனால அதிக நஷ்டம் வராத தொழில் இது. உங்க வீட்டுல மொட்டை மாடி இருந்தா இந்த பிசினஸை நீங்க கண்டிப்பா செய்யலாம். இந்த பிசினஸ் ஐடியா எல்லாமே நீங்க ஏதாவது ஒரு ஜாப் பண்ணிட்டு இருந்தாலும் அடிஷனலா ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிசினஸை தாராளமா பண்ணலாம். மொட்டை மாடியில செய்யற மாதிரி ஒரு பிசினஸ் ஐடியா பார்த்தோம். அடுத்த வீடியோல இதோட சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். அதனால ஒரே ஒரு லைக் போட்டுட்டு பிசினஸ் ஐடியா தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.